வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அன்லிமிட்டெட் ஃபன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு சீக்ரெட்டும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் திருவிழா பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 நாள் சாட்டுங்க. அதுவும் 18 வருஷம் கழித்து சாட்டுறாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்திருந்தோம். ஃபர்ஸ்ட் டே நோம்பா நாங்கள் காவடிக்கு திருமூர்த்தி மலை தாங்க போயிருந்தோம். ஆல்ரெடி காவடி பற்றின வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போகிற வழியிலெல்லாம் பாய் செம்ம ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. பார்க்கவே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருமூர்த்தி மலை ரீச் ஆனோம். அங்கே அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது பார்த்திங்கன்னா நக்லட் சிவா அண்ணாவை மீட் பண்ணது தான். அப்படியே அவரோட ஒரு செல்ஃபி போட்டு கிளம்பியாச்சு. அரௌண்ட் ஒரு 4 மணிக்கு தான் நாங்கள் கீழே ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு 7 மணிக்கு நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு காவடி செல்லாண்டியம்மன் கோவிலேருந்து காளியம்மன் கோவிலுக்கு கொண்டு வந்தோம். காவடி கொண்டு வரும்போதும் பாய் செம்ம ஃபன் பண்ணிட்டு வந்தாங்க. அரௌண்ட் ஒரு நைட் 9 மணிக்கு தான் காவடியை செலுத்தணும். அடுத்த நாள் புதன்கிழமை மிட் நைட் 1 மணிக்கு கும்பந்தாளிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. கும்பந்தாளிக்கிறதுனா வேறு ஒன்றும் இல்லைங்க, சாமி எல்லாமே வரவழைச்சு சாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி அப்புறம் திருஷ்டிக்கடா வெட்டுறது தாங்க கும்பந்தாளிக்கிறங்கிறது. இந்த ஃபங்க்ஷனே அரௌண்ட் ஒரு 5 மணிக்கு வரைக்கும் நடந்துச்சு. இதுவரை யாருமே தூங்கலைங்க. அப்புறம் 5-5:30க்கு மாவிளக்கு கொண்டு போனோம். அப்படியே அதை தொடர்ந்து பூவோடு எடுத்தாங்க. அப்புறம் கிடா வெட்டுற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துச்சு. நாங்களும் ஒரு கிடா வெட்டினோங்க. அதுக்கப்புறமா ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அந்த டேஸ் செம்ம ஹாப்பியாக கம்ப்ளீட் ஆச்சு. அடுத்து வியாழக்கிழமை மதியம் 3 மணிக்கு முளைப்பாரி எடுத்தோம். நாங்கள் மக்காச்சோளம், கம்பு, மொச்சப்பயிறு, பாசிப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாமே முளைப்பாரிக்கு போட்டிருந்தோம். முளைப்பாரி எடுத்து முடிச்ச அப்புறம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பாய்ஸ் எல்லோரும் வேஷம் போட்டிருந்தாங்க. காளியம்மன், கருப்பணசாமி, முருகன், விநாயகர், பொண்ணு மாப்பிள்ளை வேஷம்னு போட்டிருந்தாங்க. அதுலேயும் காளியம்மன் வேஷம் போட்ட மருதண்ணா அப்படியே மூவியில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக அம்மன் மாதிரியே டான்ஸ் பண்ணார். முத்தண்ணன் பொண்ணு வேஷம் போட்டிருந்தாங்க. அப்படியே பொண்ணு மாதிரியே அழகாக இருந்துச்சு. மற்ற விநாயகர், முருகன், கருப்பணசாமி வேஷம் போட்டவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இப்போ இருக்க பசங்களாம் சுயநலம் இல்லாமல் இருக்காங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இவங்க வேஷம் போட்டு கலெக்ட் பண்ண அமௌண்ட் எல்லாமே அப்படியே சாமிக்கு கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் கூட எடுத்துக்கல. இது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா. அதை தொடர்ந்து அப்படியே சிங்க வாகனம் கோவிலேருந்து சாவடி வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டு வள்ளி கும்மி பார்க்க கிளம்பியாச்சுங்க. லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு சாமி சப்பாரம் ஒவ்வொரு தெருவுக்காக வர ஆரம்பிச்சிச்சு. எங்கள் தெரு தாங்க கடைசி. ஸோ ஈவினிங் 4 மணிக்கு தான் நாங்கள் தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்டோம். சாமி சப்பாரம் ஒவ்வொரு தெருவுக்கு வரும்போது மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க. பெருசாக எனக்கு ஊரில் யாரையும் தெரியாது. ஸோ நான் மஞ்சள் தண்ணியும் அளவாக தான் ஊற்றி விளையாண்டேன். அதுக்கப்புறம் 5 மணிக்கு ஈவினிங் 5 மணிக்கு சப்பாரம் கோவிலுக்கு போயிடுச்சு. 5 மணிக்கு மேலே நாங்களும் செல்லாண்டியம்மன் கோவிலுக்கு காவடி செலுத்த போயிட்டோம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட பாட்டையும் கட்டின கோவிலுங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியும் எங்கள் ஹஸ்பண்ட் தாய்மாமன் ஃபேமிலி மட்டும்தாங்க செல்லாண்டியம்மனுக்கு காவடி எடுத்தோம். பொதுவாக காளியம்மனுக்கு எடுக்கிற காவடி எல்லாமே செல்லாண்டியம்மன் கோவிலில் ஒட்டி தான் எடுப்போம். பட் வேறு யாருமே செல்லாண்டியம்மனுக்கு காவடி எடுக்க மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான். ஃபைனலாக செல்லாண்டியம்மன் கோவில் காவடியும் செலுத்திட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஊர் திருவிழாவும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப வருஷம் கழித்து செலுத்துறதுனால ரொம்ப ஹாப்பியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, பொண்ணு மாப்பிள்ளை வேஷம் போட்டிருந்தாங்கல்ல, அந்த மாப்பிள்ளை வேஷம் போட்ட கேரக்டர் என்னோடய ஹஸ்பண்ட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.